எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பார்த்திங்கன்னா அதிக விலையில் நிறைய பொருட்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படும். இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வாங்கிப்பாங்க. கொஞ்சம் ஒரு இரநூறுவா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு 5000 வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள்களை நாம் ஈஸியாக வாங்கிப்போம். ஸோ அதுக்கு மேலே அதாவது OnePlus, ஐஃபோன் இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஒரு சிலர் ரெட்மி இந்த மாதிரி ஃபோன் வாங்குறதுக்கே கஷ்டப்படுவீங்க. ஸோ அதே கேட்டகரியில் தான் நானும் இருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதெல்லாம் தவிர்த்து ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அதை இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஒரு 8 நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நண்பா. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்னாப்மின்ட். ஓகேங்களா? இதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நார்மலாக உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டில் போவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் போவோம். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட முக்கிய நோக்கம் அப்படின்னா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணும். அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில். அஃபோர்டபுள் ப்ரைஸ்னால் இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் கம்மி இருக்கும். ஸோ இப்போது எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு டவுன் பேமெண்ட் கட்டிவிட்டு மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருவாங்க லைவ் யுவர் ட்ரீம்ஸ் பே யூஸிங் இஎம்ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். நோ காஸ்ட் ஆன் 3 month இஎம்ஐ. ஓகேங்களா? இம்மிடியேட்டாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கிரெடிட் கார்டு நாட் ரிக்வயர்டு. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மொபைல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிராண்டுமே ஐஃபோன், OnePlus, ரெட்மி, சாம்சங் இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதே போல் லேப்டாப், டிவி, டேப்லெட், பவர் பேங்க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் எங்கே முடியுதுன்னா இந்த ஓகே இன்னும் கடைசியாக நிறைய போயிட்டுருக்கு. சேர் இது எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம ஒரு பொருள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் என்னென்ன பொருள் பார்க்குறோமோ எல்லா பொருளுமே இதில் அவைலபிள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் தான் இவங்க எந்த வித பொருளாக இருந்தாலும் நம்மளுடைய பேரில் அவங்க டெலிவரி வாங்குவாங்க. அந்த டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்ரஸை கொடுப்பாங்க. அது எப்படி செயல்படுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது எதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நான் சின்ன ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த போட் ட்ரக்கர்ஸ் 258 1699 ரூபா. இதை கிளிக் பண்ணுறேன். இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா 453 ரூபா தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட் கேட்பாங்க. இப்போது இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே டவுன் பேமெண்ட் இருக்கும். அது ₹1 இருந்தாலும் சரி டவுன் பேமெண்ட் பக்காவாக அதுவும் ஸ்டார்டிங்கில் கட்டி ஆகணும். இதுதான் இஎம்ஐயோட ஒரு ஃபஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்டிகுலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இல்லை. நீங்கள் 400 அதாவது இஎம்ஐ இல்லை அப்படின்னா போட்டிருக்காங்க. அந்த இஎம்ஐ இந்த இடத்துல மறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா 340 அந்த டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் 453 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டவுன் பேமெண்ட் போடல அப்படி என்ன ஒன்றே நீங்கள் டவுன் பேமெண்ட்டே இல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் ஆசைப்படக்கூடாது. ஸோ அதுதான் தப்பான விஷயம். ஸோ இதுக்கு இல்லை டவுன் பேமெண்ட்டு இருக்குது. பட் அந்த இடத்துல ஷோ பண்ணல. இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க டவுன் பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கூட அந்த வித ப்ராப்ளம்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. 200 and 400 2 விதமான டவுன் பேமெண்ட்டு. ஸோ கீழே போட்டிருப்பாங்க. நீங்கள் 200 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 200 அந்த டவுன் பேமெண்ட்டில் 3 மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்றது 600 அந்த மாதிரி 1800 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். ஸோ 2000 ரூபா. ஓகேங்களா? 2000 ரூபா ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 200 ரூபா கட்டுறீங்க. ஓகேங்களா? 200 ரூபா கட்டி இப்போ 3 மாதத்துக்கு 600 ரூபா அப்படின்னா 1800 ரூபா ஆகும்.
ஓகேங்களா. 1800 + 200 அதே 2000 தான் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதே தான் 3 மாதத்துக்கு வந்து இஎம்ஐ இல்லை, அதாவது 0% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து இஎம்ஐயில் பொருளை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு 4 மாதம் போச்சு அப்படின்னா இஎம்ஐ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டு தான் வாங்குவாங்க. இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது வந்து எங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே அமேசான் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் தான் இவங்க அவங்களுடைய கை காசை வந்து போட்டு வாங்கிடுவாங்க. நம்ம அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணி விட்ருவாங்க. இது எல்லாத்தையும் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத இந்த ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் போட்டு அந்த ப்ரைஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளவோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து அவங்க ஆர்டரை வந்து புக் பண்ணிவிடுவாங்க. எந்த வெப்சைட்டோ அதில், ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட், இல்லை அமேசான்னா அமேசான், அதில் புக் பண்ணி நம்மளுடைய டெலிவரி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. நம்மளுடைய டெலிவரி டீட்டெயில்ஸ் கொடுத்து இப்போது நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா யார்கிட்ட வாங்குகிறோம்னா ஃப்ளிப்கார்ட்டு இல்லை அமேசான் அவங்க டெலிவரி பாய்கிட்ட தான் வாங்குகிறோம். இந்த ஸ்னாப்மின்ட் இந்த லோகோ இந்த பேரை வந்து பயன்படுத்தி நமக்கு எந்த வித பொருளும் வராது. இது ஜஸ்ட் ஒரு புரோக்கர் மாதிரி, ஒரு பார்ட்னர் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா. நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க டிஸ்பேச்டு இன் less than 48 hours அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா 48 ஹவரில் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 நாள் எடுத்துக்குவாங்களா அப்படின்னா சான்ஸ் இல்லை, ஒரே நாளில் வந்து உங்கள் ஆர்டர் வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க. எதுக்காக 48 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணி அதை வந்து ஆர்டரு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த 48 ஹவர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 to 8 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ். இது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானோட ஆக்சுவலாக அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸ் தான். எதுக்கு அப்படின்னா அந்த டெலிவரி டைம் சேஞ்ச் ஆகும்ல, ஒரு பொருள் வந்து தூரமாக இருக்கும், ஒரு பொருள் வந்து கிட்ட இருக்கும். இதுக்காக 3 to 8 கொடுப்பாங்க. மினிமமாக 2 டேஸில் வந்துடும். மொத்தமாக வந்து ஒரு 4 to 5 டேஸில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை உங்கள் கைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவாங்க. இதுதான். ஓகேங்களா. இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டவுன் பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 200, 400, 400. ஓகேங்களா. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து கீழே பை ஆன் 3 months இஎம்ஐ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எப்படி போனாலையும் உங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து வராது. 3 monthஸில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இஎம்ஐ வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு இதை வந்து இது பண்ணி வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அடுத்ததாக உங்களுடைய இந்த பொருள் இதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, அதாவது கொரியர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடி வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் இல்லை பேன் கார்டு இந்த மாதிரி. நீங்கள் ஆதார் கார்டை வந்து உங்கள் மொபைல்லே இகேஒய்சி முறையில் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து செல்ஃபி அந்த ரெண்டையும் வந்து தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆதாரோடு ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். பக்கத்துலேயே இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ அதை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது லாஸ்ட் 3 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா விதமான இஎம்ஐ கம்பெனிஸ்லேயும் வந்து கொடுக்கணும். ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்ததாக உங்களுடைய டவுன் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இஎம்ஐ வந்து கட்டினாலும் சரி கட்டலைனாலும் சரி அவங்க உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க, நீங்கள் கட்டலை அப்படின்னா மட்டும். ஸோ கட்டிட்டிங்கன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்ததாக உங்களுடைய டவுன் பேமெண்ட் வந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துப்பாங்க. வெரிஃபை முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்கள் பொருள் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இவ்வளோ தான் நண்பா இதில் வந்து அவங்க செய்யக்கூடிய ஸ்டெப்ஸு. இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. எதில் வேணாலும் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னாலையும் போடலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. நானே வந்து நிறைய இதில் வந்து தேடி தான் இருந்தேன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜென்யூனாக இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கு. மொபைல்னால் மொபைல், அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அது எந்த வித டேமேஜும் இல்லாமல். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ பேருக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
பின் பண்ணுறேன். அடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நாலு வீடியோ சந்திப்போம். பாய் நண்பா.